ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு கடைங்கள்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ஒரு அருமையான மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் உங்களோட விருப்பப்படி நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது கூட பிஸ்தா, உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. பாலில் கட்டாயம் தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு மலாய் குல்ஃபி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம 1 லிட்டர் அளவு திக்கான பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது 1/2 லிட்டராக வத்துற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஓரங்களில் இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மலாய் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இது கூட கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் வர வரைக்கும் வத்துற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. பாலில் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இப்போது இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சர்க்கரை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த நட்ஸோட ஃப்ளேவர் எல்லாமே பாலில் இறங்கி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா மேலெல்லாம் நல்ல மலாய் ஃபார்ம் ஆகியிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு நான் குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். குல்ஃபி மோல்டுக்குள்ளே நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு இது உள்ள நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி டீ டம்ளர் எடுத்துக்கோங்க. டீ டம்ளரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மிக்ஸ் அப்படியே ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மேலே கவர் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கத்தி வச்சுட்டு நடுவில் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இந்த சைடில் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் வச்சு கூல் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம இந்த குல்ஃபியை டீமோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த குல்ஃபி பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான மலாய் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம டம்ளரில் செஞ்சுருந்ததும் இதே மெத்தட் தான். இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் காட்டிட்டு திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.